योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय குரு ராயா. ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய துதியாரம் பாடல்கள் பயிற்சி வகுப்பினுடைய பாடல்கள் இங்கே பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. இப்போது 23வது பாடல் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது. மதுரை திருநகரைச் சேர்ந்த மறைந்த பேராசிரியர் திரு சங்கராஜுலு ஐயா அவர்களுடைய பற்றி கொண்டேன் உந்தன் பாதங்களை என்று யோகி மீது அவரை இயற்றி யோகியின் திருமுன்பு பாடிய பாடல் என்று அரங்கேற இருக்கின்றது. சங்கராஜுலு ஐயா அவர்களுக்கும் யோகிக்கும் ஒரு மிக நெருக்கமான ஒரு அந்யோன்யமான நட்பு உண்டு. அவர் முதலில் திருவண்ணாமலையினுடைய அரசு கலைக்கல்லூரியுடைய முதல்வராகத்தான் அண்ணாமலைக்கு வருகிறார். வந்த முதல் நாளிலேயே யோகியை தேடி செல்கின்றார். தினமும் கல்லூரி முடிந்ததும் யோகியை வந்து சந்நிதித்தர் இல்லத்திலே பார்த்து செல்கின்ற ஒரு வழக்கம் அவரிடம் உண்டு. யோகி அவருக்கு பல விஷயங்களை பகவத்கீதையை அறிமுகம் செய்கின்றார், படிக்கச் சொல்கின்றார். அருணாச்சல புராணம் அவரை படிக்கச் சொல்கின்றார். இப்படி அவரை உருவாக்குவதிலே, அவரை செதுக்குவதிலே யோகினுடைய பங்களிப்பதிலே இருந்தது. பின்னாடி யோகினுடைய ஆசிரமம் கட்டப்பட்ட போது அவரை நீ திருவண்ணாமலைக்கு இதை வந்துவிடு என்று கூட பலமுறை பகவான் அவரை வற்புறுத்தி இருக்கின்றார். அவர் திருநகரில் ஒரு பதவி ஓய்வு பெற்றவர் திருநகரில் ஒரு பள்ளி ஆரம்பித்து விடுகிறார். அதனால் அவரால் திருவண்ணாமலைக்கு வர முடியவில்லை. ஆனால் பகவான் அவரை தொடர்ந்து திருவண்ணாமலை ஆசிரமத்தில் வந்து சேவை செய்வதற்காக அவரை அழைத்திருக்கிறார். அந்த அளவிற்கு அவருக்கு முக்கியத்துவம் உண்டு. அதோடு பகவான் வாழ்க்கையிலே ஒருமுறை இவர் அந்த பள்ளி மாணவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு திருவண்ணாமலைக்கு ஒரு சுற்றுலா பயணம் வந்திருக்கும் போது யோகியிடம் அழைத்து வருகின்றார். அப்போது யோகியை சந்தித்து முடித்தவுடன் அவர்கள் சாத்தனூர் அணைக்கட்டு பார்க்க மாணவர்கள் அழைத்து செல்வதாக சொல்கிறார்கள். இந்த பிச்சைக்காரர்களோடு வருகிறேன் என்று சொல்லி அந்த மாணவர்கள் சேர்ந்த சுற்றுலா பேருந்திலேயே பகவானும் உடன் சென்று அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு வட்ட வடிவில் இருக்கின்ற பரிசல் இருக்கும். அந்த பரிசலில் பகவான் ஏற விரும்புவார். ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஊழியர் கொஞ்சம் தயங்குவார். அதனால் அந்த பரிசல் வந்து உயர் அதிகாரிகள் வரும்போது அந்த நீர்ப்பரப்பினுடைய மையப்பகுதிகளை சென்று பார்ப்பதற்காக மட்டும் வைத்திருப்பது. எனவே மற்றவர்களை அதில் பயணிக்க அவரால் அனுமதிக்க முடியாது என்ற தயக்கம் இருக்கிற போது பகவான் ஒரு குறைந்தபட்ச அனுமதி கேட்பார். அந்த பரிசலில் நாங்கள் ஏறி அமர்ந்து விட்டு இறங்கி விடுகிறோம் சொன்னால் அவர் அதை அனுமதிப்பார். இப்போ அந்த பரிசலில் பகவான் சங்கராஜுலு ஐயா எல்லாரும் இருக்கின்ற போது அப்போ பகவான் கேட்பார், கங்கை கரையிலே ராமன் இப்படித்தானே ஓடத்தில் இருந்திருப்பான் அப்படிங்கிற விஷயத்தை நினைவுபடுத்துவார். அப்போ ஐயா பேராசிரியர் ஐயாவுக்கு தான் ராமனோடு இந்த படகில் இருக்கிறோம் என்கின்ற உணர்வை யோகி கோடிட்டு காட்டிய இடம் சாத்தனூர். அந்த அளவிற்கு பேராசிரியர் சங்கராஜுலு ஐயா மீது மிகப்பெரிய அடியனுக்கே ஒரு அனுபவம் உண்டு. ஒரு முறை மாதாஜி கிருஷ்ணாபாயினுடைய ஜெயந்தியை சுவாமி ஆசிரமத்திலே கொண்டாடினார். அப்போது ஒரு அகண்டநாமம் காலை 6 முதல் மாலை 6 வரை நடந்தது. அந்த அகண்டநாமத்தில் பங்கேற்கின்ற வாய்ப்பு அடியே கிடையாது. பகவானே எங்களோடு சேர்ந்து நாமும் சொல்லி வந்தார். அன்றைக்கும் சங்கராஜுலு ஐயா உட்காந்து சங்கராஜுலு ஐயாவை பார்த்தது பகவான் சங்கராஜுலு அப்படின்னு அவர் அன்போடு அவர் சொன்னதை பார்த்து நானே ரொம்ப அசந்துட்டேன். இந்த அளவிற்கு ஒரு அன்பு சங்கராஜுலு மேலே பகவான் வைத்திருப்பதை நான் நேராக பார்த்து அறிந்தவன். இப்படி ஒரு அன்பாக சங்கராஜுலு ஐயாவை ஒருத்தர் அழைக்க முடியுமா? அவ்வளவு அன்பொழுக சுவாமி அவரை பார்த்து நின்ற காட்சியை பார்த்து நான் அப்படியே கரைந்து விட்டேன். இதுவல்லவோ அன்பு என்று அந்த சங்கராஜுலு ஐயா அவர்கள் அந்த அன்பினால் யோகியை வென்று இயற்றி பாடுதான் இந்த பாடல். பற்றி கொண்டேன் உந்தன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன். அதான் சூட்சுமம். ஞானியினுடைய பாதங்களை பற்றி கொண்டால் அதை விட்டுவிடாமல் இன்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களந்தருள்வதினியே என தேவாரம் காட்டுகின்ற அந்த பாதையில் நடைபோடுகின்றார். ஒற்றிக்கொண்டேன் என் கண்களிலே உந்தன் ஒளிமலர் பாதம், உன் பாதங்களை என் கண்களிலே ஒற்றிக்கொண்டேன் என்று பணிகின்றார் சங்கராஜுலு ஐயா. நீ உரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் என்றனுக்கு உயர் சதுர் வேதம். வேதம் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் நீ சொல்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தான் எனக்கான சதுர்வேதம் என்று குருவின் வாக்கு தான் வேதம் என்று கருதுகின்ற உயர்ந்த பண்பை இந்த பாடலிலே வெளிப்படுத்துகின்றார். நல்லவை தீயவை நான் அறியேன், உந்த நாமம் ஒன்றே அறிவேன். ஏன்னா பகவான் சொல்ற நோ குட் நோ பேட், எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட், எவ்ரி திங் இஸ் மை ஃபாதர், ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட், ஃபாதர்ஸ் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். இதெல்லாம் பகவானுடைய வாக்குகள். அது இந்த பாடலிலே அழகாக வருகின்றது. நல்லவை தீயவை நான் அறியேன், உந்த நாமம் ஒன்றே அறிவேன், இங்கு உள்ளவை யாவும் நின் ஒருவன், எவ்ரி திங் இஸ் மை ஃபாதர்.
அந்த ஃபாதராக அவர் யோகியை பார்க்கின்றார். இங்கு உள்ளவை யாவும் நின் உருவம் என்று எண்ணி உருகியே திரிவேன் என்று இந்த பாடல் சொல்கிறது. அடுத்தது இன்னும் தமிழில் ஒரு அழகு, உண்ணும் உணவும் பருகும் தண்ணீரும் நீ உவந்து அளித்தவையே அப்படி சொல்றாரு. இதே மாதிரி எனக்கு நாவுக்கரசர் நம்முடைய நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே ஒரு பாசுரம் இதே மாதிரி தான், உண்ணும் சோறும் பருகும் நீரும் வெற்றிலையும் எல்லாம் எனக்கு கண்ணனே என்று சொல்லுவார். எப்படி கண்ணன் முன் தான் உண்ணும் உணவையும் பருகும் நீரையும் சுவைக்கின்ற வெற்றிலையையும் கண்ணனாக எப்படி பாவித்தாரோ நம்மாழ்வார், அதுபோல இங்கு யோகியை உண்ணும் உணவும் பருகும் நீரும் நீ உவந்து அளித்தவையே, எந்தன் கண்ணும் மனமும் கருத்தும் நிறைந்த நீ காணும் ஒளி தேவே, நீதான் தெய்வம் என்று பாடுகின்றார். செல்வம் நல்வாழ்வு செழிப்பன யாவும் நின் திருவடி சேவை இனி நல்குவை, நான் எந்த நாளும் உன் மீதினில் நவின்றிடும் பாவை. நான் எப்போதும் நீ இயக்குகிற மாதிரி ஆடுகின்ற வெறும் பாவை அப்படின்னு தன்னை சொல்கிறார். கூவி அழைத்தன்னை ஆட்கொண்ட தேவனை கும்பிடுவேன் நாளும், இந்த பாவி மனதையும் பக்குவம் செய்தனை பவித்திர நீயே என்று பகவானை மிக அழகுபட இந்த பாடலிலே சொல்கின்றார். அவர் காட்டுகின்ற வழி பற்றி கொண்டேன் உந்தன் பாதங்களை இனி விற்றிடவே மாட்டேன். இது அவருக்கு மட்டுமல்ல, நம் எல்லோருக்கும் பேராசிரியர் சங்கராஜுலு ஐயா காட்டுகின்ற அற்புதமான வழி. இந்த பாடலை இப்போது பாடுவதற்காக திருமதி செல்லம்மாள் சங்கர் அவர்கள் உங்கள் மத்தியிலே வருகின்றார். யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், जय गुरु राया। योगी राम सूरत कुमार महाराज की जय ओम। பற்றிக் கொண்டேன் உந்தன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன், ஒற்றிக் கொண்டேன் எந்தன் கண்களிலே உந்தன் ஒளிமலர் பாதம், உரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் எந்தனுக்கு உயர் சதுர்வேதம், பற்றி கொண்டேன் உந்தன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன், நல்லவை தீயவை நான் அறியேன் உந்தன் நாமம் ஒன்றே அறிவேனிங்கு, நல்லவை தீயவை நான் அறிவேன் நான் அறியே உந்தன் நாமம் ஒன்றே அறிவேனிங்கு, உள்ளவையாவும் நின்னுருவம் என்று எண்ணி உருகியே திரிவேன், உள்ளவையாவும் நின்னுருவம் என்று எண்ணி உருகியே திரிவேன், பற்றி கொண்டேன் உந்தன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன், ஒற்றிக் கொண்டேன் எந்தன் கண்களிலே உந்தன் ஒளிமலர் பாதம், உண்ணும் உணவும் பருகும் தண்ணீரும் நீவு வந்து அளித்தவையே, உண்ணும் உணவும் பருகும் தண்ணீரும் நீவு வந்து அளித்தவையே, எந்தன் கண்ணும் மனமும் கருத்தும் நிறைந்த நீ காணும் மொழி தேவே, எந்தன் கண்ணும் மனமும் கருத்தும் நிறைந்த நீ காணும் மொழி தேவே, பற்றி கொண்டேன் உந்தன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன், ஒற்றிக் கொண்டேன் எந்தன் கண்களிலே உந்தன் ஒளிமலர் பாதம், செல்வம் நல்வாழ்வு செழிப்பன யாவும் நின் திருவடி சேவையினி, செல்வம் நல்வாழ்வு செழிப்பன யாவும் நின் திருவடி சேவையினி, நல்குவை நான் எந்த நாளும் உன்
மீதினில் நவிந்திடும் பாவை நல்குவை நான் எந்த நாளும் உன் மீதினில் நவின்றிடும் பாவை பற்றி கொண்டேன் உந்தன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன் ஒற்றி கொண்டேன் என் கண்களிலே உந்தன் ஒளிமலர் பாதம் நீ கூவி அழைத்தன்னை ஆட்கொண்ட தேவனை கும்பிடுவேன் நாளும் இந்த கூவி அழைத்தன்னை ஆட்கொண்ட தேவனை கும்பிடுவேன் நாளும் இந்த பாவி மனத்தையும் பக்குவம் செய்தனை பவித்தீரன் நீயே பாவி மனத்தையும் பக்குவம் செய்தனை பவித்தீரன் நீயே பற்றி கொண்டேன் உந்தன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன் ஒற்றி கொண்டேன் எந்தன் கண்களிலே உந்தன் ஒளிமலர் பாதம் நீ உரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் எந்தனுக்கு உயர் சதுர்வேதம் பற்றி கொண்டேன் உந்தன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன் விட்டிடவே மாட்டேன்.